மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்றார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தபோது அவர் ஒரு இரட்சகராய் பிறந்தார். அவருக்கு இயேசு என்று பெயர் வைத்தார்கள். இயேசு என்ற வார்த்தைக்கு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஆண்டவர் பிறந்தபோது இருளில் இருந்த ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பாவ இருளிலே, சாபம் என்கிற இருளிலே, பிசாசின் கிரியைகள் என்கிற இருளின் ஆதிக்கத்திலே இருந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தரும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார். அவர் பிறந்த போது பல அடையாளங்கள், அவரே மெய்யான தேவன் என்பதற்கு பல அடையாளங்கள் காணப்பட்டது. ஒரு ராஜா பிறப்பதற்கு ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அதே போல சாஸ்திரிகள் ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். அது ராஜ நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை கண்டு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க சாஸ்திரிகள் அந்த வந்தபோது நட்சத்திரம் அவர்களுக்கு வழி நடத்தியது. பெத்லகேமில் இயேசு பிறந்த இடத்திற்கு நேராக வந்து அந்த நட்சத்திரம் நின்றது. அவர்கள் வந்து அந்த அற்புத குழந்தையை, அதிசயமான குழந்தையை, அற்புதமாய் பிறந்த அந்த குழந்தையை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டார்கள். விலையேற பெற்ற பரிசுகளை கொடுத்தார்கள். பொன், தூப வர்க்கம், வெள்ளை போல இப்படிப்பட்ட விலையேற பெற்ற பரிசுகளை கொடுத்து ராஜ குழந்தையை பணிந்து கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர் பிறந்த இடம் பெத்லகேம் என்கிற ஊர் இந்த முழு உலகத்திற்கும் மைய பகுதியாய் காணப்படுகிறது. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து இந்த முழு உலகத்துக்கும் மத்திய பகுதி எது, மத்தியமாய் இருக்கிற ஊர் எது என்று பார்க்கும் பொழுது அது இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள பெத்லகேம் என்கிற ஊர் தான் என்பதை கண்டுபிடித்தார். இந்த உலகத்துக்கே மையக்காரராய், இரட்சகராய் ஆண்டவராகிய இயேசு அவர் பெத்லகேமிலே பிறந்தார். வேதம் சொல்லுகிறது, எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களில் சிறியதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். வேத வசனங்கள் நிறைவேறும்படியாக ஆண்டவராகிய இயேசு பூமியிலே பிறந்தார். அவர் பிறப்பதற்கு 400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் எப்படி பிறப்பார், எங்கே பிறப்பார், அவருடைய பிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தீர்க்கதரிசிகளால் முன்னறிவிக்கப்பட்டது. யூதேயாவில் உள்ள பெத்லகேம், யூதா என்றால் துதி என்று அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். யூதேயாவில் உள்ள துதிகளின் மத்தியில் உள்ள அந்த பெத்லகேமிலே, இஸ்ரவேலின் துதிகளுக்கு மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் துதியாகிய யூதாவின் மத்தியில் உள்ள பெத்லகேமிலே பிறந்தார். எல்லா காரியங்களுமே அவர் மகத்தான தேவன் என்பதை பறைசாற்றுகிறதா இருக்கிறது. இந்த காலை வேளையிலும் அவருக்கு இன்னொரு மகத்தான பெயர் கொடுக்கப்பட்டது. அதுதான் இம்மானுவேல் என்கிற பெயர். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு பிறந்த ஏராளமான நோக்கங்களில் ஒரு முக்கியமான நோக்கம் எது என்றால், என்றென்றும் நம்மோடு கூட இருக்கும்படியாக அவர் இம்மானுவேலராய் பிறந்தார். ஆண்டவர் அவ்விதமாக வேதத்திலே சொல்லும் போது யோசுவா 1:5 நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கை விடுவதும்
இல்லை என்று யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். மத்தேயு 28:20 அவர் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இம்மானுவேலாய் என்றென்றும் நம்மோடு கூட இருக்கும்படியாகவே அவர் பிறந்தார். உலகத்தை பார்க்கிறோம், கைவிடப்பட்ட நிலைமையிலே ஏராளமான பேர் பரிதவிக்கிறார்கள். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று சொல்லி அநேகர் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதை பார்க்கிறோம். முதியோர் இல்லத்திலே போய் பார்க்கும் பொழுது பெற்றெடுத்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருந்தும் கூட பெற்றோரை கொண்டு போய் அநாதை இல்லங்களிலே விட்டு விடுகிறார்கள். இப்படிப்பட்ட பரிதாபமான நிலைமைகளை பார்க்கிறோம். ஒரு முதியோர் இல்லத்துல ஒரு தகப்பனார் என்னிடத்திலே சொன்னார், என்னுடைய மகன் டாக்டர் ஆக வேண்டும் என்பதற்காக என்னுடைய சொத்தை எல்லாம் விற்று அவனை படிக்க வைத்தேன். எனக்கு இருந்த 4 ஏக்கர் தோட்டத்தையே நான் விற்று அவனை டாக்டருக்கு படிக்க வைத்து அவனும் மருத்துவராக மாறி அவனை அழகு பார்த்து நான் மகிழ்ந்தேன். ஆனால் திருமணமாகி கொஞ்ச நாள்ல, அப்பா நீங்க வயசாகி விட்டது, எங்களோடு இருந்தா எங்களுக்கு சிரமமா இருக்கும், நீங்க முதியோர் இடத்துல போயிருங்க, ஒரு மாசம் தோறும் நான் உங்களுக்கு பணம் அனுப்புறேன்னு சொல்லி என்னை இங்கே கொண்டு வந்து விட்டு விட்டார். என் பையன் டாக்டர், நானும் அனாதையா இருக்கிறேன் என்று சொல்லி விதமாய் நிறைய பேர் வாழ்க்கையில கைவிடப்பட்ட நிலைமையில சொந்த பந்தங்கள் இருந்தும், உற்றார் உறவினர்கள் இருந்தும், நண்பர்கள் இருந்தும், எல்லாம் இருந்தும் கூட ஒரு கைவிடப்பட்ட நிலைமையிலே பலர் காணப்படுகிறார். இப்படிப்பட்ட கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஆதரவற்ற நிலைமையிலே இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களையும் பிடித்து, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னோடு கூட வருவேன், உனக்காக நான் யாவையும் செய்வேன் என்று சொல்லுவதற்காகவே இம்மானுவேலாய் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் இம்மானுவேல் என்பதற்கு யார் உங்களோடு கூட இல்லாவிட்டாலும் அவர் உங்களோடு கூட இருப்பார். அதுதான் அந்த வார்த்தையின் மகத்துவம். அதனால்தான் அவருடைய பிறப்பை உலகமே கொண்டாடி மகிழ்கிறது. இன்றைக்கு முழு உலகத்திலும் அதிகமான எண்ணிக்கையுள்ள மக்களால் கொண்டாடப்படுகிற ஒரே பண்டிகை, அதிகமான தேசங்களால் கொண்டாடப்படுகிற ஒரே பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை மாத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் உரியவர் அல்ல, அவர் முழு உலகத்திற்கும் உரியவர். எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும் அவர்தான் இரட்சகராய் இருக்கிறார். அதற்காகத்தான் உலகமே அவருடைய பிறப்பை கொண்டாடி மகிழ்கிறது. அவருடைய பிறப்பின் மகத்துவம் இன்றைக்கு உலக சரித்திரம், நீங்கள் தேதி கேலண்டரை பார்த்தால் கிமு கிபி என்று பிரித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். இயேசு பிறந்து 2024 ஆண்டுகள் ஆகிறது. இயேசு பிறந்ததுக்கு பிறகுதான் வரலாறு புதிதாய் ஆரம்பித்தது. அதுக்கு பிறகுதான் கிறிஸ்துவுக்கு பின் என்று வருஷங்கள் ஆரம்பித்தது. இன்றைக்கு 2024 ஆண்டு என்று சொன்னால் கிபி 2024, கிறிஸ்துவுக்கு பின் என்று சொல்லி உலக சரித்திரத்தையே 2 புரட்டி போன்ற சரித்திர நாயகன் இயேசு கிறிஸ்து என்பதற்கு இதுவே அடையாளமாய் இருந்திருக்கிறது. கையிருந்தா கொஞ்சம் நல்லா கட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரித்து, உலக நாயகர் இயேசு கிறிஸ்து, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்து, உலகத்தின் மீட்பர் இயேசு கிறிஸ்து, உங்களை என்னையும் மீட்க வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். ஆகவேதான் அவருடைய பிறப்புக்கு நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம். நேற்று ஒரு அருமையான உண்மை சம்பவத்தை நான் வாசித்தேன். ஏடிஎம் மிஷின், இந்த பணம் எடுக்கக்கூடிய ஏடிஎம் மிஷின் கண்டுபிடிக்கப்பட்ட வரலாறு 1969 ஆண்டு ஸ்காட்லாந்து தேசத்துல ஜான் செப்பர்ட் என்கிற ஒரு மனிதர், அவருடைய மனைவிக்கு அன்று பிறந்த நாள்.
தன் மனைவியை அவர் உயிரை போல நேசித்தார். தன் மனைவியுடைய பிறந்த நாள்ல ஒரு நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சம்பள பணம் பேங்க்ல அக்கவுண்ட்ல வைக்கப்பட்டிருந்தது. 1969ஆம் ஆண்டு அந்த நாட்கள்ல இவர் பேங்க்ல பணம் எடுப்பதற்காக அங்க போய் வரிசையில நின்றார். அந்த நாட்கள்ல பணம் எடுப்பதற்கு பேங்க்குக்கு போயே ஆக வேண்டும். எல்லாரும் ஒரு பெரிய கியூ நின்றது, இவரும் வரிசையில நின்றார். ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து எப்படியாவது வீட்டுக்கு போகும்போது நல்ல கிஃப்ட் வாங்கிட்டு போகணுமே, மனைவி பிறந்த நாளை கொண்டாட வேண்டுமே என்று சொல்லி மிகவும் எதிர்பார்ப்போடு வரிசையில் நின்று கொண்டிருந்தார். ஆனா இவருடைய முறை வரும்போது திடீரென்று அந்த கேஷ் கவுண்டர் மூடப்பட்டது. சொன்னார்கள், ஐயா பேங்க் டைம் முடிந்து விட்டது, இனி நாளைக்கு தான் நீங்கள் வந்து பணம் எடுக்க முடியும், டைம் முடிந்து விட்டது, நீங்கள் போகலாம் என்று சொல்லிவிட்டார். மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். என் மனைவியுடைய பிறந்த நாளை கொண்டாட என்னுடைய சொந்த பணத்தை என்னால் எடுக்க முடியவில்லையே என்று சொல்லி மிகவும் துக்கத்தோடு அவர் திரும்பினார். அவருடைய பாக்கெட்ல சில்லறை காசுகள் தான் இருந்தது. சரி, அதை வைத்து சாக்லேட்டாவது வாங்கலாம்னு சொல்லி அங்க ஸ்காட்லாந்து தேசத்துல வெண்டிங் மிஷின், சாக்லேட் வெண்டிங் மிஷின்ல சில்லறை காசுகளை நம்ம போட்டா சாக்லேட் அதுல வரும். அவ்விதமாக அவர் சில்லறை காசுகளை போட்டு அதுல வந்து சாக்லேட்டுகளை கொண்டு போய் தன் மனைவியிடத்திலே வருத்தத்தோடு சொன்னார், உனக்கு நான் மிகப்பெரிய பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் பேங்க்ல நான் பணம் எடுக்க முடியவில்லை, நேரம் முடிந்து விட்டது, கேஷ் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டதுனால எடுக்க முடியவில்லை, ஆகவே இந்த சாக்லேட் தான் கொண்டு வர முடிந்தது. மனைவி சொன்னார்கள், பரவாயில்ல, நீங்க என்னை நேசிக்கிறீர்கள், நிச்சயமாக எனக்கு நல்ல பரிசு தருவீர்கள் என்று நான் எதிர்பார்த்தேன், ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் போய்விட்டார்கள். ராத்திரி அவருக்கு தூக்கம் வரவில்லை. ஐயோ, வாழ்க்கையில பிறந்த நாளை கொண்டாட முடியாமல் போய்விட்டதே, என் நிலம் ஏன் இப்படி வருஷம் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி தூக்கம் இல்லாமல் அவர் நினைத்த போது அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி. அந்த சாக்லேட் வெண்டிங் மிஷின்ல சில்லறை காசை போட்ட உடனே சாக்லேட் வருகிறதே, இதே போல ஏன் பணமும் அதே மாதிரி மிஷின்ல எடுக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செய்யக்கூடாது? நம்முடைய பணத்தை எடுப்பதற்கு ஏன் ஒவ்வொரு நாளும் பேங்க்குக்கு போக வேண்டும்? ஏன் இப்படி ஒரு மிஷினை தயாரித்தால் என்ன என்று சொல்லி அந்த அவருடைய சிந்தனையில் தோன்றியதுதான் அந்த உருவம். அடுத்த நாளிலிருந்து தீவிரமாய் அதற்காக செயல்பட ஆரம்பித்தார். சில மாதங்களுக்குள்ளாக அவர் கண்டுபிடித்த மிஷின் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிற ஏடிஎம் என்று சொல்லப்படுகிற மிஷின். அவர் இன்றைக்கு நம்ம எல்லாம் ஏடிஎம் கார்டு இருந்தா அதை சொருகினா நம்ம பணம் என்ன செய்கிறது? ஏடிஎம் நம்பரை போட்டா பணம் எவ்வளவு வேணுமோ வருகிறது. முதல்ல கண்டுபிடித்தது 1969ஆம் ஆண்டு லண்டன் மாநகரத்துல பார்க்லேஸ் பேங்க்ல தான் முதலிலே ஏடிஎம் எந்திரம் வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு உலகம் முழுவதும் அது கொண்டு செல்லப்பட்டது. பிரியமானவர்களே, தன் மனைவியின் பிறந்த நாளை எப்படியாவது விமரிசையாய் கொண்டாட வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்ததுனாலதான் ஏடிஎம் மிஷினே கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு சாதாரண மனிதனுக்கு தன் குடும்பத்தில் உள்ள பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமாய் காணப்படுகிறதோ, அதே போல இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை விமரிசையாய் கொண்டாட நினைப்பது மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருடைய கடமையாய் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் இருக்க மிகப்பெரிய ஒரு சோத்திரம் முக்கியமான நிகழ்ச்சியாய் இருக்கிறது. ஏடிஎம் மிஷினை மனைவி பிறந்த நாளை காரணமாகவே அவர் கண்டுபிடித்தார். இன்றைக்கு கூட அவர் இந்த நாளில் இம்மானுவேலராய் கூட இருக்கிற பிறந்தார்.
விலகுவது இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற 3 காரியங்களை, முத்தான 3 காரியங்களை இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் உங்களோடு கூட என்றென்றும் இருப்பேன் என்று சொன்னவர், அவர் விலகுவது இல்லை என்று சொன்ன 3 காரியங்கள். முதலாவதாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். கரங்களை தட்டி, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். மலைகள் விலகி போகலாம், குன்றுகள் பெயர்ந்து போகலாம், என் கிருபை உன்னை விட்டு விலகாது. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க, மலை போல நீங்க நம்பினவர்கள் உங்களை விலகினாலும் ஆண்டவர் உங்களை விலக மாட்டார். அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது. கடந்த மாதத்திலே ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு நான் ஊழியத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு சகோதரர் என்னிடத்திலே சொன்னார், பக்கத்தில் ஒரு கிணறு இருக்கிறது. இந்த கிணற்றில் இரவு நேரம் யார் போனாலும் ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கிறது. குழந்தை அழுகிற சத்தம் அப்படியே கேட்கிறது என்று சொன்னார். நான் அதை குறித்து விசாரித்த பொழுது ஒரு உண்மையை நான் அறிந்து கொண்டேன். சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு தாயார் 3 குழந்தைகள் புருஷனோட சண்டை போட்டு அந்த கிணற்றிலே அந்த 3 பிள்ளைகளையும் போட்டுவிட்டு இவளும் அந்த கிணற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அதுக்கு பிற்பாடு யார் இரவு நேரத்திலே அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் போனால் குழந்தை அழுகிற சத்தத்தை தெளிவாய் கேட்கிறார். இப்பொழுது வரை தொடர்கிறது. காரணம் என்ன? தற்கொலை செய்கிற ஒரு மனிதனுடைய ஆத்மா அது பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ போவதில்லை. அது பூமியிலே அதனுடைய ஆயுசு முடிகிற வரை அது பூமியிலே இருந்தாக வேண்டும். அந்த ஆவி, தற்கொலையின் ஆவி. இவ்விதமாக பாருங்கள், அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை எல்லாருமே கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு இப்படித்தான் பாருங்கள், அந்த பெண்மணி, நான் ஆச்சரியப்பட்டேன். சின்ன சின்ன பிள்ளைகள் 3 குழந்தைகளை அவள் கிணற்றிலே போட்டு தற்கொலை செய்து கொண்டாளா? எப்படி ஒரு தாய் செய்வாளா? என்ன காரணம்? கணவர் தன்னை கைவிட்டதுனால, கணவருடைய அன்பு கிடைக்காததுனால, கணவர் தன்னை விட்டு விலகி போனதுனால, கணவர் தன்னை விட்டு விலகி போன ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவள் தன் குழந்தைகளையும் கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்பினவர்கள் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது அது நம்மால் தாங்க முடியாத ஒரு துயரத்தை ஏற்படுத்துகிறது, தாங்க முடியாத ஒரு வேதனையை ஏற்படுத்துகிறது. அதனால் தான் அநேகர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள், வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுகிறார். இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் நம்பின என்னுடைய கணவரே கைவிட்டு விட்டார், நான் நம்பின என்னுடைய குடும்பத்தார் என்னை கைவிட்டு விட்டார்கள், பிள்ளைகள் கைவிட்டு விட்டார்கள், இனி நான் ஏன் வாழ வேண்டும் என்று தற்கொலை செய்து கொள்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தற்கொலை முடிவு அல்ல. தற்கொலை செய்கிற ஆத்மா நரகத்துக்கு தான் போக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எந்த துயரத்தில் இருந்தாலும், யார் விலகி போனாலும், ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. இன்றைக்கும் கூட ஏதோ ஒரு நிலைமையிலே யாரோ கைவிட்டு விட்டார்கள் என்கிற நிலைமையிலே நீங்கள் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. 1997ஆம் ஆண்டு
என் தகப்பனார் மரித்த போது நானும் மிகப்பெரிய ஒரு துயரத்தை அடைந்தேன். 5 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு 6ஆவதாக நான் பிறந்தபடியினாலே ஒரே மகன் என்றால் மிகவும் செல்லத்தோடு வளர்க்கப்பட்டு என் தகப்பனார் மரித்ததை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அப்பா இல்லை என்பதை என்னால் கிரகிக்கவே முடியவில்லை. இந்த உலகத்திலேயே என்னை மிகவும் அதிகமாய் நேசித்தவர் என்னுடைய தகப்பனார். நான் என்ன கேட்டால் கேட்காமலேயே வாங்கி கொடுத்தார். நம்முடைய இழப்பு மிகவும் கொடுமையாய் இருந்தது. ஆகவே நான் தீர்மானித்தேன், இனி எனக்கு எதிர்காலம் இல்லை. இனி என் வாழ்க்கையில யார் என் அப்பாவை போல யார் நேசிப்பார், அப்பாவை போல யார் நமக்கு உதவி செய்வார், அப்பாவே இல்லை நம்ம ஏன் இருக்க வேண்டும் என்று தற்கொலை செய்ய வேண்டிய ஒரு தவறான தீர்மானத்தை நான் எடுத்தேன். நாட்களை எண்ணிக்கொண்டது, கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று. ஆனால் அந்த தற்கொலை செய்ய ஓடிக்கொண்டிருந்த என்னை தான் இயேசு சந்தித்தார். அதே போன்ற ஒரு கூட்டத்தில் ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டிருந்தார். அப்பொழுது இயேசு ஏன் சிலுவையிலே அடிக்கப்பட்டார்? இந்த பூமியிலே அவர் வந்ததின் நோக்கமே தன் ஜீவனையே கொடுப்பதற்காக, தன் ஜீவனையே நமக்காய் கொடுத்து தன் பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொள்வதற்காகவே இயேசு பிறந்தார். ஆகவே அவர் பேசிக்கொண்டிருந்த போது என் உள்ளத்திலே ஆண்டவர் என்னை சந்தித்தார். அவர் சொன்னார், இந்த கூட்டத்தில் ஒரு சகோதர தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிறீர்கள். நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு எதிர்காலமே இல்லை. என்னால் யாருக்கும் ஒரு லாபமும் இல்லை. நான் வாழ்வதை விட சாவதே நல்லது என்று தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிற சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவரோடு கூட பேசுகிறார். உனக்காகவே இயேசு பிறந்தார், உனக்காகவே இயேசு மரித்தார், உனக்காகவே இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார். உன்னை வாழ வைக்க அவர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நீ நினைக்கிறாயா உனக்கு எதிர்காலம் இல்லை என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் உன்னோடு கூட இருந்தார். நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவாய். உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பார். இன்றைக்கு நீ நினைக்கிறார், என்னால யாருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, அப்பாவும் இல்லை, யாரும் இல்லை, எனக்கு யார் இருக்கிறார்கள் என்று நினைக்கிறாய். உனக்கு இயேசு இருக்கிறார். இம்மானுவேலராய் பிறந்த இயேசு இருக்கிறார். அவரை நீ உறுதியாய் பற்றிக்கொள். அவர் உனக்கு நல்ல எதிர்காலத்தை தருவார். உன்னை வாழ வைக்கும் தெய்வம் இயேசு, உன்னை வழிநடத்தும் தெய்வம் இயேசு என்று சொன்னபோது அன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்புப்படுத்தேன். அன்றிலிருந்து ஆண்டவரின் கரங்களை பிடித்தார். இன்றைக்கு வரைக்கும் இயேசு எனக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக, தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் கிருபையாய் நடத்தி வருகிறார். நான் ஒன்றை சொல்லுகிறேன், அவர் மட்டும் உங்களோட இருந்துட்டார், உலகமே உங்களை எதிர்த்து நின்றாலும் அசைக்க முடியாது. அவருக்கு வலது பாரசத்தில் இருந்தார். ஆலயம் கட்டும் போது எத்தனை போராட்டங்கள், எல்லாரும் எதிர்த்தார். ஆனாலும் கர்த்தர் கைவிடவில்லை. இம்மானுவேலராய் கூட இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஜெயமாய் கர்த்தர் நடத்துகிறார். மலைகள் விலகினாலும் அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது. நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய கிருபையினால் தான் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம். கிருபை என்ற வார்த்தைக்கு தகுதி இல்லாதவர்கள் மேல் காண்பிக்கப்படுகிற தேவ தயவுக்கு பெயர் தான் கிருபை. உங்க தகுதியை பார்த்து அவர் கொடுக்கிறவர் அல்ல. நீங்க நல்லவங்கிறதுனால அவர் கிருபை தருவது இல்லை. நீங்க பாவியாய் இருக்கும் போது உங்களுக்கு இரக்கம் காட்டுகிறாரே, அந்த இரக்கத்திற்கு பேர் தான் கிருபை. தகுதி இல்லாதவர்களுக்கு, நான் பாவி, நான் ஒரு துரோகி, இயேசுவை நம்பாதவன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், இயேசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, அப்படி நாம் இருந்தாலும் நம்மை அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளுகிறார் அல்லவா? அதுதான் அவருடைய கிருபை. இந்த கிருபையை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த கிருபை உங்க வாழ்க்கைக்கு போதுமானது. 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் சொல்லுகிறார். வானத்தையும் பூமி படைத்த தேவன் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு ஏது
மேலானது. சங்கீதம் 63:3 ஜீவனை பார்க்கிலும் உம்முடைய கிருபை மேலானது. நம்முடைய ஜீவனையும் ஜீவனை ஒரு தராசிலையோ அவருடைய கிருபை இன்னொரு தராசிலை வச்சா நம்ம ஜீவனை விட கிருபை தான் மேலானது. ஏனென்றால் நம்ம உயிரோடு இருப்பதே அவருடைய கிருபை தான். உண்மைதான் சொல்லுவோம். சத்தமா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். இந்த அருமையான நாளிலே நான் சொல்கிறேன், எது உங்களை விட்டு விலகி போயிருந்தால், ஒருவேளை உங்களை நீங்க நேசித்தவர்கள் உங்களை கைவிட்டு போயிருக்கலாம், அது மறித்து போயிருக்கலாம், உங்களை இழந்த துக்கம் உள்ளத்துல ஒரு பெரிய காயத்தை கொண்டு வந்திருக்கலாம், அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது. ஒரு கிருபை உங்களுக்கு போதுமானது. ஒரு கிருபை உங்களுக்கு மலைகள் விலகினால், பர்வதங்கள் பெயர்ந்தால், ஒரு கிருபை உங்களை விட்டு விலகாது. இரண்டாவதாக சங்கீதம் அதே ஏசாயா 54:10 ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தின் உடன்படிக்கை விலகாமல் இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் சொல்றாரு, என் சமாதானம் உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய காரியம் சமாதானம் இல்லை. கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்ப உறவுகளுக்குள்ள சமாதானம் இல்லை. சமாதானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது, அதை அவர் மாத்திரமே தர முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு. மீகா 5:5 சொல்லுகிறது, அவர் சமாதான காரணர். ரோமர் 16:20 சொல்லுகிறது, அவர் சமாதானத்தின் தேவன். யோவான் 14:27 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன், உலகம் தருகிறபடி அல்ல. I will give you my peace. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அவருடைய சமாதானம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீ எதை குறித்தும் பயப்பட மாட்டீர்கள், எதை குறித்தும் கலங்க மாட்டீர்கள். இன்றைக்கு உங்க உள்ளத்தை ஏதோ ஒரு காரியம் கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். உங்கள் கடன் பிரச்சனை உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். உங்கள் வியாதி, உங்கள் பலவீனம் உங்களை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். அந்த பலவீனம் எப்படி ஆகுமோ, கேன்சர் ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ என்று உங்கள் வியாதி உங்களை சமாதானத்தை கெடுத்திருக்கலாம். உங்கள் பண தேவைகள், உங்கள் எதிர்ப்புகள், சத்துருக்கள், உங்களுக்கு எதிராக எழுப்புகிற சத்துருக்கள், பெண்ணி சூனியங்கள், மந்திர வல்லமைகள், சத்துருவின் கிரியைகள் உங்களுக்குள்ள சமாதானத்தை கெடுத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இம்மானுவேலராய் உங்களோடு கூட இருந்தார். எதை குறித்தும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உங்களுக்கு சமாதானத்தை தருகிறவர். அவருடைய சமாதானத்தை ஒருவரால் எடுத்து போட முடியாது. உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். சாத்தானை காட்டிலும், பிசாசை காட்டிலும், உங்கள் தேவைகளை காட்டிலும், உங்கள் வியாதிகளை காட்டிலும், உங்களுக்கு எதிராக எழுதுகிற எந்த மந்திர வல்லமைகளை காட்டிலும், வெளி சூனியத்தை காட்டிலும், செய்வனை காட்டிலும், எதை விடவும் இயேசு பெரியவராய் இருக்கிறார். அவர்களுக்கு சமாதானத்தை தர வல்லவர். எத்தனையோ சாட்சிகளை நான் சொல்ல முடியும். அவர் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுக்கிறார். மலேசியா தேசத்துல ஒரு சகோதரி ஜெபிக்க வந்தார்கள். எங்க வீட்டுல ராத்திரி தூங்கவே முடியவில்லை. ராத்திரி வந்தா எப்படியெல்லாமோ கனவு வருகிறது, எப்படியெல்லாமோ பயம் வருகிறது, கலக்கம் வருகிறது. வீட்டுல சமாதானமே இல்லை, தூக்கமே இல்லை. தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், வீட்டுக்கு என்னால் வர முடியாது, நான் இங்கிருந்தே நான் ஜெபம் பண்ணுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி அவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே சமீபத்திற்கு மட்டுமல்ல தூரத்திற்கும் தேவன்,
ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்று சொன்ன போது வேலைக்காரன் கிடைத்தது போல என் வார்த்தையை அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தில் சமாதானத்தை கெடுக்கிற சொப்பனங்களை கொண்டு ஒரு சத்துருவின் வல்லமைகள் செயலற்று போகட்டும் என்று சொல்லி ஜெபித்த போது அடுத்த நாள் எனக்கு போன் வந்தது. நேற்று தான் நிம்மதியாய் நாங்கள் தூங்கினோம். நேற்று தான் நிம்மதியாய் குழந்தையை போல நான் தூங்கினேன். சமாதான உள்ளத்திலே வந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற வீட்டில் சமாதானம் இருக்கும். இயேசு இருக்கிற வீட்டில் சமாதானம் இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நீங்க சமாதானம் பண்ணுகிறவர்களா இருந்தா நீங்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள். நீங்க சண்டை மூட்டுகிறவர்களா இருந்தா, கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்களா இருந்தா நீங்க யாருடைய பிள்ளைகள்? அது நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நீங்க சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களா இருந்தா நீங்க இயேசுவினுடைய பிள்ளைகள். குடும்பத்திலையும் சரி, சபையிலையும் சரி, இருக்கிற இடத்துல உங்கள் நிமித்த சமாதானம் உண்டாக வேண்டும். ஏனென்றால் அவர் சமாதான காரணம். இன்றைக்கு எந்த காரியத்திலே சமாதானம் இல்லாவிட்டால் அவர் சமாதானத்தை தருவார். சமாதானமான ஒரு வாழ்க்கையை இயேசு மாத்திரமே தரும். எவ்வளோ தேவைகள் இருக்கலாம், எவ்வளோ பெரிய சூழ்நிலைகள் காணப்படலாம், ஆனால் அவர் உங்களோடு இருந்தால் நீங்கள் சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ்வீர்கள். கடைசியாக நான் சொல்லுகிறேன், அவர் விலகுவதில்லை என்று சொன்ன மூன்றாவது காரியம் ஏசாயா 59ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவர் சொல்ற நீங்குவதில்லை, விலகுவதில்லை என்று சொல்லுகிற மூன்றாவது காரியம், உன்மேல் இருக்கிற ஆவியும் நான் உன் வாயில் அருளின என் வார்த்தைகளும். வார்த்தைகள் விலகுவது இல்லை. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 24:36 வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிருள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தைகள், ஒரு வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய வார்த்தைகள். நான் சவால் விட்டு சொல்லுகிறேன், ஒரு பைபிள் நீங்க வாங்கி நீங்க இரவும் பகலும் பைபிளை தவறாம வாசித்து கொண்டே இருந்து பாருங்க. இந்த வாசித்து இந்த வேத வசனத்தை தியானிச்சுட்டே இருந்து பாருங்க. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்க நிலைமையை தலைகீழ மாத்திடுவார். நான் சவால் விட்டு சொல்ல முடியும். ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாதான் இருப்பான். அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியை தருகிறதும் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த வேதத்தை நீங்க தவறாமல் வாசித்து இந்த வேத வசனத்துக்கு உங்களை அர்ப்பணித்தால், கீழ்ப்படிந்தால், நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும். ஆமென். சொல்லாவிட்டாலும் வாய்க்கும், சொன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா வாய்க்கும். எப்படியெல்லாம் வாங்க வேண்டியது சொல்றேன். ஆகையினால பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை மாறாது, உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் மாறாது. இந்த ஆண்டுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம்? பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, பெரிய காரியங்களை செய்யலாம். இந்த வருஷத்தின் கடைசியில நான் நிச்சயமா சொல்ல முடியும், ஆண்டவர் இந்த வருஷத்துல பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் எனக்கு செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு செய்கிறவர். வார்த்தை மாறவே மாறாது. வாக்கு கொடுத்தா கொடுத்தது
சொல்லுதான், வாக்குத்தத்தத்துல உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? மலேசியாவில் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் போயிருந்த போது குழந்தை இல்லாமல் ஒரு சகோதரர் வந்தார். நான் ஜெபம் பண்ணி சொன்ன, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு குழந்தை தருவார். அவரு உடனே ஆச்சரியப்பட்டார். மருத்துவர்கள் சொல்லிட்டாங்க, எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு அந்த காரியங்கள் இல்லை, உங்களுக்கு வாய்ப்பே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன், ஆபிரகாமுக்கு 99 வயதுல செத்து போன கர்ப்பத்தில் ஆண்டவர் தர முடியுமான உங்களுக்கு தருவார். நீங்க விசுவாசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியினாலே மரியா கர்ப்பம் தரிக்க கூடுமானால் ஆண்டவரால் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. நான் சொன்ன பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க, அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை நீங்க பெற்றுக்கொண்டா உங்களுக்கு குழந்தை கிடைக்கும் என்று சொன்னேன். நீங்க குழந்தைக்காக ஜெபம் பண்ணாதீங்க, பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பும் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவாங்க. அந்த அபிஷேகம் உங்களை நிரப்பும் போது உங்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுப்பார். தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுனா உங்களுக்கு என்ன செய்யப்படுமா? இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் எல்லாம், நீங்க ஆவிக்குரிய காரியங்களை நீங்க கேட்டீங்கன்னா உலகத்துக்குரிய காரியங்கள்லாம் என்ன செய்யப்படுமா? தானா அவர் கூட கொடுத்துருவாரு. 4 ஆண்டுகள் கழித்து திரும்ப நாங்கள் போன போது ஒரு சகோதரர் மொட்டை அடிச்சிருந்த, பார்க்கறதுக்கு எனக்கு அடையாளமே தெரியல. பாஸ்டர், என்ன உங்களுக்கு தெரிகிறதா? நான் சொன்ன, தெரியல பிரதர், தயவுசெய்து சாரி, எனக்கு தெரியல, ஞாபகம் இல்லை. 4 ஆண்டுகளுக்கு முன்பு நீங்க வந்த போது சொன்னீர்கள் அல்லவா, குழந்தை தருவார் என்று சொல்லி. இப்ப எனக்கு குழந்தை பிறந்து 6 மாதம் ஆகிவிட்டது. என் மனைவி சொந்த ஊர்ல இருக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி விட்டார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். கருமையானவர்களே, அவருடைய வார்த்தை மாறாது. உங்களுக்கு என்று ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரா? உங்களுக்கு என்று ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வெளிப்பாடை ஆண்டவர் கொடுப்பார், ஒரு சொப்பனத்தை கொடுப்பாரா? அது ஒரு நாள் நிறைவேறியே தீரும். யோசேப்புக்கு கொடுத்த சொப்பனத்தை எதிர்த்து சகோதரர்கள் எதிர்த்தார்கள். எல்லாரும் அதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாளிலே அதை நிறைவேற்றினார். யோசேப்பை சிங்காசனத்தில் அமரச் செய்தார். தாவீதுக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் யாருமே மதிக்காவிட்டாலும் தாவீதை கர்த்தரே உயர்த்தினார். யார் உங்களுக்கு சப்போர்ட்டா இல்லாவிட்டாலும் உங்களுக்கு கொடுத்த வார்த்தை உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உங்களுக்கு நிறைவேறும். இந்த காலை வேளையில அவருடைய வாயிலிருந்து ஏசாயா 55:11 நான் வாசித்து நான் ஜெபிக்க 10:11 நான் எல்லாம் எழுந்து நின்று இந்த வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த வசனங்களை வாசிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வசனம் ஏசாயா 55:10-11 வாசிக்கிறேன். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. இந்த கிறிஸ்துமஸ் ஞாயிற்றுக்கிழமையில இதோ கன்னிகை கர்ப்பவதியாக குமாரனை பெறுவார். இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. அருமையான சகோதரனே, கைவிடப்பட்ட நிலைமையில் அமர்ந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்றார், என் மகனே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நீ கலங்காதே, நீ திகையாதே.
நீ தனிமையில் வடித்துக் கொண்டிருக்கிற கண்ணீரை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனக்கு யார் இருக்கிறார்கள், எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள்? ஒரு சகோதரர் இடத்துல சொன்னார், பாஸ்டர், ஜான் ஏறுனா முளம் சறுக்குது, கொஞ்சம் முன்னேறணும்னு நான் விரும்பினா யாரோ ஒருத்தர் என்னை தள்ளி விட்டுறாங்க. பொறாமை நிறைந்த உலகம், கொஞ்சம் முன்னேறினா உடனே என்னை கீழே தள்ளி விடுவதற்கு ஆட்கள் இருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்லிட்டு நான் வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், ஆனா வாய்க்கல. என்னை தூக்கிவிட ஆள் இல்லை, என் ஆதரவு காட்ட அன்பு காட்ட ஆள் இல்லை. ஒருவேளை சில சகோதரிகள் நினைக்கிறீர்கள், யாரை நான் நேசிக்கிறேனோ அவங்க இருக்கிறார்கள், அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், என் மேல உண்மையான அன்பு காட்ட யாரும் இல்லை, எல்லாருடைய அன்பும் ஏமாற்றத்தை தருகிறது, எல்லாருடைய அன்பும் போலியான அன்பாய் இருக்கிறது, ஏமாற்றங்களையே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல நான் தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை சொல்ல, ஒரு சகோதரி ஏமாற்றப்பட்ட நிலைமையிலே வந்திருக்கிறீர்கள். சிலரை நம்பி நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள். வாழ்க்கையில நிறைய ஏமாற்றங்கள், தோல்விகள், அன்பு காட்டி உங்களை ஏமாற்றி விட்டார்கள். ஐயோ, இதை வெளியே சொல்லவும் முடியல. ஆண்டவரே, நான் வாழ்றதா சாகிறதா, நான் இருக்கிறதா போறதா, குழப்பத்தோடு வந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, வானமும் பூமியும் ஒழிந்தால் என் வார்த்தை ஒழிந்து போகாது. நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. இம்மானுவேலாய் பிறந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உலகத்தின் முடியும் வரை இந்த சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உனக்காக யாவையும் நான் செய்து முடிப்பேன். ஒரு சகோதரர் இந்த இடத்துல சமாதானத்தை இழந்து வந்திருக்கிறீங்க. வீட்டில் அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி சண்டை, அடிக்கடி காரணமில்லாத வாக்குவாதங்கள். ஏன் தான் அந்த பிரச்சனை வருதுன்னே தெரியல. திடீர் சமாதானத்தை இழந்து விடுகிறீர்கள். ஏன் இப்படி சமாதானமே இல்லையே, குழப்பமாவே வாழ்க்கை போகிறதே. கேள்விகளோடு வந்திருக்கிற அன்பு சகோதரனே, இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், என் மகனே, நான் உனக்கு தருகிற சமாதானம் நிலையானது, நான் உனக்கு தருகிற சமாதானம் உண்மையானது. என்னுடைய உள்ளத்திலே என்னை ஏற்றுக்கொள்வாயானால் உலகம் தர முடியாத சமாதானத்தை தருவேன். பண தேவை நிமித்தம், வியாதி நிமித்தம், பலவீனத்து நிமித்தம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து சிலர் கலக்கத்தோடு வந்திருக்கிறீர்கள். வருஷ கடைசியில் வந்துட்டோம், அடுத்த ஆண்டு எப்படி இருக்க போதும், என்ன செய்ய போறோமோ தெரியலையே. கலக்கத்தோடு கேள்விகளோடு இருக்கிற அன்பு தேவ பிள்ளையை கர்த்தர் சொல்லுகிறார், இம்மானுவேலாய் நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். ஆகாரின் கண்ணீரை கண்டு வனாந்தரத்திலே நீரூற்றை திறந்த தேவன் உனக்காக ஒரு ஒன்றியை நான் வைத்திருக்கிறேன். உனக்காக நான் ஒரு பாதையை வைத்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. உண்மைதான் நினைச்சா நல்ல கரங்களை தட்டி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல ஒரு வல்லமை இறங்குகிறது. ஸ்தோத்திரம் பண்ண ஒரு வல்லமை இறங்குகிறது, ஒரு பலன் இறங்குகிறது. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை நிரப்புகிறது. உலகம் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை நிரப்புகிறது. பலவீனங்கள் மாறுகிறது, பலவீனங்கள் மாறுகிறது. இதுவரை உங்களை ஆட்கொண்டிருந்த எல்லா பாவங்களும் நீங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. துதிக்க ஒரு விடுதலை, துதிக்க ஒரு அற்புதம், துதிக்க
ஆவியினால் ஆண்டவர் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்களை நிரப்புகிறது. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ வந்த ஆண்டவர் சொல்றார், இதே இடத்துல உங்களை ஒரு அற்புத சாட்சியாய் ஆண்டவர் நிறுத்த போறாரு. ஒரு அதிசயமான சாட்சியாய் நிறுத்த போறாரு. எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இன்றைக்கு நீங்க கேள்விகளோடு வந்ததெல்லாம் ஆச்சரியங்களாய் மாறப்போகிறது. கேள்வி குறிகளெல்லாம் ஆச்சரிய குறிகள். எப்படி ஆயிற்று? இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு வாய் திறந்து நன்றி மட்டும் சொல்லுங்க. நன்றி மட்டும் சொல்லுங்க. Thank you Father. என் கையிலையும் ஒண்ணுமே இல்லை. வருஷமும் முடிஞ்சு போச்சு. என் கையில இருக்கிறதும் முடிஞ்சு போச்சு. என் கையில ஒண்ணுமே இல்லை. வெறுமையான கைகளோட நான் வந்திருக்கிறேன். என் கையில ஒண்ணும் இல்லை. என் பாக்கெட்ல ஒண்ணும் இல்லை. ஒன்றும் இல்லாம வந்திருக்கிறேன். ஒண்ணுமே என்னுடைய அக்கௌண்ட்லயோ எனக்கு இன்னும் எதுவுமே பெருசா இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இதே இடத்துல உங்களை நன்மையினால் நிரப்புகிற தேவன், உங்களை நன்மையினால் நிரப்புகிற தேவன் நன்மையினால் நிரப்புவார். ஒன்றுமே இல்லா சொன்ன வார்த்தைகளை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் இம்மானுவேலராய் கூட இருந்து அந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் நீ நடத்த வல்லவராய் ஒவ்வொருவரின் கரங்களை பிடித்து நடத்துவீரா.
திரும்பி போகும்போது இம்மான் வேலரோடு கடந்து செல்வாரா. வாழ்க்கையில இம்மான் வேலராய் பிரவேசித்து அற்புதங்களை செய்வீரா, அதிசயங்களை செய்வீரா. வியாதிகள் எல்லாம் மறைந்து போவதா, வறுமைகள் தரித்திரங்கள் எல்லாம் நீங்கி போவதா, குறைவுகள் எல்லாம் நிறைவாகட்டும், குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும், வீடுகள் கட்டி எழுப்பப்படட்டும், குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படட்டும், பிரிவினையின் ஆவிகள் நீங்கி போகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும், ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும், எதிர்ப்புகள் போராட்டங்கள் மந்திர வல்லமைகள் எல்லாம் ஒழிந்து போகட்டும். கர்த்தருடைய வசனம் அவர்களை வாழ வைப்பதாக, கர்த்தருடைய கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக, கர்த்தருடைய கரம் அவர்களுக்கு துணையாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமென் சொல்லுவோம்.